Taste the Daily. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்ற தாரக மந்திரத்தோடு 4.5 ஆண்டுகால ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் திமுகவில் அமைச்சர் நேரு என்றால் பிரம்மாண்டம் என்று எப்போதும் பாராட்டு மழை பொழிவார் திமுக தலைவர் ஸ்டாலின். ஏன், எதில் இந்த பிரம்மாண்டம் என்று யோசித்தவர்களுக்கு இப்போது புரிந்திருக்கும். ஊழலில் பிரம்மாண்டம் என்பதைத்தான் சிம்பாலிக்காக சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின் என்று. ஆம், நகர்ப்புற உள்ளாட்சி துறையில் மிகப்பெரிய ஊழல்கள் எல்லாம் அரங்கேறி இருக்கின்றன என்ற செய்தியை கேள்விப்படும் போதுதான் ஒருவேளை ஸ்டாலின் இதைத்தான் சொல்லியிருப்பாரோ என்று எண்ண தோன்றுகிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகளில் காலியாக இருந்த பல்வேறு பதவிகளுக்கு புதிய ஊழியர்களை நியமிக்க நடைபெற்ற தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் இதில் சுமார் 800 கோடி ரூபாய்க்கு மேல் பண பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் நடத்திய சோதனைகளின் விளைவாக இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. ஜாப் ராக்கெட் முறையில் நடைபெற்ற இந்த ஊழலில் துறை அமைச்சர் KN நேரு மற்றும் அவரது சகோதரர்களின் நிறுவனங்கள், அதிகாரிகள் இணைந்து வேலைவாய்ப்புக்காக முயற்சித்தவர்களிடம் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் வசூலித்ததாகவும் அந்த பணத்தை ஒரு சில நிறுவனங்கள் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் உலா வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த இமாலய ஊழல் 2024-25 மற்றும் 2025-26 ஆகிய காலகட்டங்களில் நடைபெற்றிருக்கிறது. இதன் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பிறகு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இந்த தகவல் வெளியான பிறகு அமைச்சர் KN நேரு அண்மையில் பொது நிகழ்வுகளில் பங்கேற்பதை தவிர்த்துள்ளார். திமுக கூட்டங்களில் கூட அவர் பங்கெடுப்பு குறைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் அவர் தற்போது சைலண்ட் மோடுக்கு சென்று விட்டதாக திமுக வட்டாரங்களிலேயே பேசப்படுகிறது. மேலும் KN நேருவின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் வைக்கப்பட்ட வாழ்த்து பேனர்கள் அனைத்தையும் அவர் அகற்றுமாறு கூறிய பிறகு நிர்வாகிகள் அதனை உடனடியாக அகற்றியதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அது அவருடைய பயத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் சொந்த கட்சியிலேயே சிலர் தன்னை வழக்குகளில் சிக்க வைக்க முயற்சி செய்கிறார்கள் என அமைச்சர் KN நேருவே குற்றம் சாட்டியதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து திமுக தலைமை நேருவை சிக்க வைக்க முயன்றவர்கள் யார் என கட்சி ரீதியாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் தான் திமுகவுக்குள் பெரும் பதட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. ஒருபுறம் மத்திய அமைப்புகளின் நடவடிக்கைகள், மறுபுறம் கட்சிக்குள் உருவாகும் நம்பிக்கையின்மை, இவை இரண்டும் சேர்ந்து திமுக தலைமையை சவாலுக்கு உள்ளாக்கி உள்ளது. அரசு பணி என்பது பல்வேறு இளைஞர்களின் கனவு. அந்த கனவை நனவாக்க இரவு பகல் பாராமல் போராடி கொண்டிருக்கும் அவர்களின் உழைப்பை தங்களின் கமிஷன் கொள்கைக்காக சிதைக்கும் திமுக அரசுக்கு தக்க பதிலடி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இப்படி ஊரை அடித்து உலகில் போடும் இந்த விடியா திமுக ஆட்சியின் அவலங்களால் எப்போது ஆட்சி மாற்றம் நடக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார்களா தமிழ்நாட்டு மக்கள்? பல 100 கோடி ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கிறதா நகர்ப்புற உள்ளாட்சித்துறை? கைதுக்கு பயந்து நடுங்குகிறாரா அமைச்சர் KN நேரு? KN நேருவின் ஊழல்களால் ஆட்சியையே இழக்கப் போகிறதா திமுக என்ற கேள்விகளுக்கு விடை தேட விளைகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.